ராமேஸ்வரத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி பிதுர் கர்மா பூஜை செய்து முன்னோர்களை வழிபட்டனர். அகில இந்திய புண்ணிய தலங்களில் ஒன்றாக கருதப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஆடி, தை மற்றும் புரட்டாசி அமாவாசை காலங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். அதேபோல் சித்திரை மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு மட்டுமல்லாது மறைந்த நண்பர்கள், குருமார்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் ஆகியோருக்கும் திதி கொடுத்து பிதுர் பூஜை செய்து வழிபடுகின்றனர். இன்று சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் வருகை தந்து அங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக சங்கல்பம், திதி தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மனை தரிசனம் செய்தனர். சித்திரை அமாவாசையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். இதேபோல் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் பின்னர் நாழி கிணற்றில் நீராடி குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.